ஆண்டவரின் விண்ணேற்றம் பெருவிழா காலை புகழ் மாலை. இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்போது எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். அல்லேலூயா, கிறிஸ்து ஆண்டவராக விண்ணகம் சென்றார். அல்லேலூயா, கிறிஸ்து ஆண்டவராக விண்ணகம் சென்றார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். அல்லேலூயா. வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். அல்லேலூயா. இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். வாருங்கள், ஆண்டவருக்கு புகழ் பாடுவோம். மீட்பளிக்கும் பாறையை ஏற்றி புகழ்வோம். நன்றி பாக்கள் இசைத்து அவர் திருமுன் செல்வோம். சங்கீதங்களுடனும் அவரை ஆர்ப்பரிப்போம். இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். ஏனெனில் ஆண்டவர் மகத்துவம் மிக்க கடவுள். தேவர் அனைவருக்கும் பேரரசர். பூமியின் பாதாளம் அவர் கையில் உள்ளது, கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். வாருங்கள், அவரை தெண்டனிட்டு ஆராதிப்போம். நம்மை படைத்த ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாம் அவரது மக்கள். அவர் வழி நடத்தும் மந்தை நாம், அவரால் மேய்க்கப்படும் மக்கள் நாம். இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். இன்று மட்டும் நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். மெரிபாவிலும் பாலைவனத்தில் மாசாவின் தினத்தை போல் அங்கே உங்கள் முன்னோர்கள் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் தங்கள் சித்தத்தை செய்ய என்னை கட்டாயப்படுத்தினர். 40 ஆண்டுகளாக இத்தலைமுறையால் நான் சலித்து போனேன். அப்பொழுது சொன்னேன், தவறிழைக்கும் இதயமுள்ள மக்கள் இவர், என் வழிகளை அறியாத மக்கள். ஆகவே என் இளைப்பாற்றியை அடைய மாட்டார் என ஆணையிட்டேன். இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமீன். பாசுரம். வருமென அனைவரும் எதிர்பார்த்திருந்த பெருநாள் புலர்ந்தது பொலிவுடனே. உன்னத கிறிஸ்துவே,
உலகினர் நம்பிக்கை உயிர்த்து எழுந்தார், உயர்நிலை அடைந்தார். கடும் போர் புரிந்தவர் கண்டார் வெற்றி, படும் பாவ தலைகளை தகர்த்தெறிந்தார். எடுத்துமே சென்றார் தந்தையின் திருமுன், கொடுத்திடவே மனிதனுக்கு மாண்பினையே. முதலில் முகிலை கிழித்து உயிர்த்தார், இதயத்தில் நம்பிக்கையை ஆழமாக்கினார். முதல் நம் பெற்றோர் மூடிய வானின் கதவை மீண்டும் அவர் திறந்தாரே. மகிழ்வினில் எல்லாம் பெருமகிழ்வெதுவெனில், மகனாய் கன்னியிடம் பிறந்து அகத்திலும் உடலிலும் மிக துயரடைந்தவர் இகம்விட்டு இறைவன் வலப்புறம் அமர்ந்தார். மனிதராகி நமக்கு மீட்பை ஈந்தவர் மனமார்ந்த நன்றிக்கு உரியவராம். மானிட உடலை உயிர்ப்பின் வழியாய் புனிதப்படுத்தி விண்ணேற்றமடைந்தார். விண்ணவர் அணியுடன் இணைந்து நாமும் எல்லையில்லா மகிழ்ச்சியில் இன்புறுவோமே. அனைவர்க்கு ஒரே முறை கிடைத்த மகிழ்ச்சி இந்நாள் நமக்கும் வந்திடுக. கடவுளிடம் சென்று வாழும் இயேசுவே, கடையவர் எம்மை ஏற்றிடுவீரே. இயேசுவே, தந்தையின் தூய ஆவியரை தானமாய் எமக்கு தந்தருள்வீரே. ஆமேன். முதல் முன்மொழியும் திருப்பாடலும். கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார். அல்லேலூயா. அவ்வாறே அவர் மீண்டும் வருவார். அல்லேலூயா. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. ஆற்றலையும் மாட்சியையும் காண விளைந்து தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வாறே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல் என் உயிர் நிறைவடையும். மகிழ்ச்சி மிகு இதழ்களால் என் வாய் உம்மை போற்றும். நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன். விழிப்புகளில் உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன். ஏனெனில் எனக்கு நீர் துணையாய் இருக்கின்றீர். இறக்கைகளின் நிழலில் நான் மகிழ்ந்து பாடுகின்றேன். உம்மை நான் உறுதியாய் பற்றிக் கொண்டேன். உமது வலக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமேன். கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார். அல்லேலூயா. அவ்வாறே அவர் மீண்டும் வருவார். அல்லேலூயா. இரண்டாம் முன்மொழியும் சிறு பாடலும். அரசர்களுக்கெல்லாம் அரசரை புகழ்ந்தேத்துங்கள். அரசர்களுக்கெல்லாம் அரசரை புகழ்ந்தேத்துங்கள். கடவுளுக்கு புகழ் பாடுங்கள். அல்லேலூயா. கடவுளுக்கு புகழ் பாடுங்கள். அல்லேலூயா. ஆண்டவரின் அனைத்து செயல்களை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானங்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் தூதர்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானத்திற்கு மேல் உள்ள நீர்த்திரளை ஆண்டவரை வாழ்த்து. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் ஆற்றல்களை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். கதிரவனை, நிலவை ஆண்டவரை வாழ்த்துங்கள். விண்மீன்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மலையே, பனியே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். காற்று வகைகளே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். நெருப்பே, வெப்பமே ஆண்டவரை வாழ்த்துங்கள். நடுக்கும் குளிரே, கடும் வெயிலே ஆண்டவரை வாழ்த்துங்கள்.
என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். பனித்திவளைகளை பனிமலையை ஆண்டவரை வாழ்த்துங்கள். பனிக்கட்டியே குளுமையே ஆண்டவரை வாழ்த்துங்கள். உறைபனியே மூடுபனியே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இரவே பகலே ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஒளியே இருளே ஆண்டவரை வாழ்த்துங்கள். மின்னல்களே முகில்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மண்ணுலக ஆண்டவரை வாழ்த்துவதாக. மலைகளை குன்றுகளை ஆண்டவரை வாழ்த்துங்கள். நிலத்தில் தளிர்ப்பவையே நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். கடல்களை ஆறுகளை ஆண்டவரை வாழ்த்துங்கள். நீரூற்றுகளை ஆண்டவரை வாழ்த்துங்கள். திமிங்கலங்களை நீர்வாழ் உயிரினங்களை நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். வானத்து பறவைகளை நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். காட்டு விலங்குகளை கால்நடைகளை நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். மண்ணுலக மாந்தர்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இஸ்ரேல் மக்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் குருக்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் ஊழியரை ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். நீதிமான்களை நீங்கள் அனைவரும் ஆண்டவரை வாழ்த்துங்கள். தூய்மையும் மனத்தாட்சியும் உள்ளோரை ஆண்டவரை வாழ்த்துங்கள். அனனியா அசரியா மிசாவேல் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரை புகழுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். உயர் வானகத்தில் நீர் வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் நீர் பாடல் பெறவும் ஆட்சி அடையவும் தகுதியுள்ளவர். அரசர்களுக்கெல்லாம் அரசரை புகழ்ந்தேத்துங்கள். அரசர்களுக்கெல்லாம் அரசரை புகழ்ந்தேத்துங்கள். கடவுளுக்கு புகழ் பாடுங்கள். அல்லேலூயா. கடவுளுக்கு புகழ் பாடுங்கள். அல்லேலூயா. மூன்றாம் முன்மொழியும் திருப்பாடலும். அவர்கள் கண்கள் முன்பாக இயேசு மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்கள் முன்பாக இயேசு மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்து விட்டது. அல்லேலூயா. அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்து விட்டது. அல்லேலூயா. புதியதோர் பாடலை ஆண்டவருக்கு பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். தம்மை படைத்தவரை குறித்து இஸ்ரேலர் மகிழ்வராக. தம் அரசரை முன்னிட்டு சியோனின் மக்கள் களி கூறுவார்களாக. நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழ் இசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ் நிலையிலுள்ள அவர்களுக்கு மீட்பளித்து மேன்மைப்படுத்துவார். அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூறுவராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாயில் இறைப்புகழ் இருக்கட்டும். அவர்களின் கையில் இருபுறமும் கூர்மையான வாள் இருக்கட்டும். அவர்கள் வேற்றினத்தாரிடம் பழி தீர்த்து கொள்வார்கள். மக்களினங்களுக்கு தண்டனை தீர்ப்பிடுவார்கள். வேற்றின மன்னர்களை விலங்கிட்டு சிறை செய்வார்கள். உயர்குடி மக்களை இரும்பு விலங்குகளால் கட்டுவார்கள். முன்குறித்து வைத்த தீர்ப்பை அவர்களிடம் நிறைவேற்றுவார்கள். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமீன். அவர்கள் கண்கள் முன்பாக இயேசு மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்கள் முன்பாக இயேசு மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்து விட்டது. அல்லேலூயா. அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்து விட்டது. அல்லேலூயா. அருள்வாக்கு. எபிரியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இவர் ஒரே பலியை பாவங்களுக்காக என்றென்றைக்கும் என செலுத்திவிட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்துள்ளார். அங்கே தம் பகைவர் தமக்கு கால்மனை ஆக்கப்படும் வரை காத்திருக்கிறார். தாம் தூயவராக்கியவர்களை ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவராக்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிறு மறுமொழி. கிறிஸ்து உன்னதத்திற்கு ஏறி சென்றார். அல்லேலூயா. அல்லேலூயா.
கிறிஸ்து உன்னதத்திற்கு ஏறி சென்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அடிமைப்பட்ட நிலையை அடிமைப்படுத்தினார். அல்லேலூயா. கிறிஸ்து உன்னதத்திற்கு ஏறி சென்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. கிறிஸ்து உன்னதத்திற்கு ஏறி சென்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் வாசகம். விண்ணகத்திற்கு ஏறி கிறிஸ்து மனிதர்களுக்கு பரிசுகளை பகிர்ந்தளித்தார். எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். ஆதலால் ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன், நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே. நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே. எல்லோருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லோருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவுக்கேற்ப நம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது. ஆகையால்தான் அவர் உயரே ஏறி சென்றார். அப்போது சிறைப்பட்ட கைதிகளை இழுத்து சென்றார். மனிதருக்கு பரிசுகளை வழங்கினார் என்று மறைநூல் கூறுகிறது. ஏறி சென்றார் என்பதனால் அதன் முன்பு மண்ணுலகின் கீழான பகுதிகளுக்கு அவர் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? கீழே இறங்கியவர்தான் எங்கும் நிறைந்திருக்கும்படி எல்லா வானுலகங்களுக்கும் மேலாக ஏறி சென்றவர். அவரை சிலரை திருத்தூதராகவும் சிலரை இறைவாக்கினராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளராகவும் ஆயர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். திருத்தொன்றாட்ட இறை மக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார். அதனால் நாம் எல்லோரும் இறைமகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெருமளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம். ஆகவே இனி நாம் குழந்தைகளைப் போல் இருக்கக்கூடாது. மனிதருடைய தந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் தவறுக்கு வழிநடத்தும் ஏமாற்று வழிகளையும் நம்பி அவர்களுடைய போதனைகள் என்னும் காற்றால் அடித்து செல்லப்பட்டு அங்கும் இங்கும் அலைக்கழிக்கப்படக்கூடாது. மாறாக அன்பின் அடிப்படையில் உண்மை பேசி தலையாகிய கிறிஸ்துவை போன்று எல்லாவற்றிலும் நாம் வளர வேண்டும். அவரால் தான் முழு உடலும் இசைவாய் பொருந்தி தன்னிடமுள்ள தசை நார்களால் இறுக்கி பிணைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு உறுப்பும் தனக்கே குறிப்பிட்ட பணியை செய்வதால் உடல் வளர்ச்சி பெற்று அன்பால் கட்டமைப்பு பெற்று வளர்ச்சி அடைகிறது. ஆதலால் நான் ஆண்டவர் பெயரால் வற்புறுத்தி சொல்வது இதுவே: பிற இனத்தவர் வாழ்வது போல இனி நீங்கள் வாழக்கூடாது. அவர்கள் தங்கள் வீணான எண்ணங்களுக்கேற்ப வாழ்கிறார்கள். அவர்களது மனம் இருளடைந்திருக்கிறது. அவர்களது பிடிவாத உள்ளத்தின் விளைவாய் ஏற்பட்ட அறியாமையின் காரணத்தால் அவர்கள் கடவுள் தரும் வாழ்வுக்கு புறம்பானவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் உள்ளம் மரத்து போய் பேராசை கொண்டு ஒழுக்கக்கேடான செயல்களில் எல்லாம் ஈடுபட்டு தங்களை காம வெறிக்கு உட்படுத்தினார்கள். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை பற்றி கற்றறிந்தது இதுவல்ல. உண்மையில் நீங்கள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டதும் கற்றறிந்ததும் அவரிடம் உள்ள உண்மைக்கேற்பவே இருந்தது. எனவே உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவுறும் பழைய மனிதருக்குரிய இயல்பை களைந்து விடுங்கள். உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதர்க்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். அவ்வியல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. முதல் வாசகம். விண்ணகத்திற்கு ஏறி கிறிஸ்து மனிதர்களுக்கு பரிசுகளை பகிர்ந்தளித்தார். எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். ஆதலால் ஆண்டவர் பொருட்டு
கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே. நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே. எல்லோருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லோருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவுக்கேற்ப நம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது. ஆகையால்தான் அவர் உயரே ஏறி சென்றார். அப்போது சிறைப்பட்ட கைதிகளை இழுத்து சென்றார். மனிதருக்கு பரிசுகளை வழங்கினார் என்று மறைநூல் கூறுகிறது. ஏறி சென்றார் என்பதனால் அதன் முன்பு மண்ணுலகின் கீழான பகுதிகளுக்கு அவர் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? கீழே இறங்கியவர்தான் எங்கும் நிறைந்திருக்கும்படி எல்லா வானுலகங்களுக்கும் மேலாக ஏறி சென்றவர். அவரே சிலரை திருத்தூதராகவும் சிலரை இறைவாக்கினராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளராகவும் ஆயர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். திருத்தொன்றாட்ட இறை மக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார். அதனால் நாம் எல்லோரும் இறைமகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெருமளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம். ஆகவே இனி நாம் குழந்தைகளைப் போல் இருக்கக்கூடாது. மனிதருடைய தந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் தவறுக்கு வழிநடத்தும் ஏமாற்று வழிகளையும் நம்பி அவர்களுடைய போதனைகள் என்னும் காற்றால் அடித்து செல்லப்பட்டு அங்கும் இங்கும் அலைக்கழிக்கப்படக்கூடாது. மாறாக அன்பின் அடிப்படையில் உண்மை பேசி தலையாகிய கிறிஸ்துவை போன்று எல்லாவற்றிலும் நாம் வளர வேண்டும். அவரால்தான் முழு உடலும் இசைவாய் பொருந்தி தன்னிடமுள்ள தசை நார்களால் இறுக்கி பிணைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு உறுப்பும் தனக்கே குறிப்பிட்ட பணியை செய்வதால் உடல் வளர்ச்சி பெற்று அன்பால் கட்டமைப்பு பெற்று வளர்ச்சி அடைகிறது. ஆதலால் நான் ஆண்டவர் பெயரால் வற்புறுத்தி சொல்வது இதுவே: பிற இனத்தவர் வாழ்வது போல இனி நீங்கள் வாழக்கூடாது. அவர்கள் தங்கள் வீணான எண்ணங்களுக்கேற்ப வாழ்கிறார்கள். அவர்களது மனம் இருளடைந்திருக்கிறது. அவர்களது பிடிவாத உள்ளத்தின் விளைவாய் ஏற்பட்ட அறியாமையின் காரணத்தால் அவர்கள் கடவுள் தரும் வாழ்வுக்கு புறம்பானவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் உள்ளம் மரத்து போய் பேராசை கொண்டு ஒழுக்கக்கேடான செயல்களில் எல்லாம் ஈடுபட்டு தங்களை காம வெறிக்கு உட்படுத்தினார்கள். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை பற்றி கற்றறிந்தது இதுவல்ல. உண்மையில் நீங்கள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டதும் கற்றறிந்ததும் அவரிடமுள்ள உண்மைக்கேற்பவே இருந்தது. எனவே உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவுறும் பழைய மனிதருக்குரிய இயல்பை களைந்து விடுங்கள். உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதர்க்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். அவ்வியல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்றைய நற்செய்தி வாசகம். புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர். நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார்.
இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். செக்கரியாவின் பாடல் முன்மொழியுடன். என் தந்தையும் உங்கள் தந்தையும், என் தந்தையும் உங்கள் தந்தையும், என் கடவுளும் உங்கள் கடவுளும் ஆனவரிடம் செல்லவிருக்கிறேன். அல்லேலுயா. என் கடவுளும் உங்கள் கடவுளும் ஆனவரிடம் செல்லவிருக்கிறேன். அல்லேலுயா. போற்றப்படுவாராக ஆண்டவர், இஸ்ராயேலின் கடவுள். ஏனெனில் அவர் வருகை தந்து தம் மக்களை மீட்டார், எழுப்பினார் மீட்பின் வல்லமையை. தமது ஊழியனான தாவீதின் குலத்திலே முற்காலத்தில் இருந்தே கொடுத்த வாக்குறுதியின் படியே தமது புனித இறைவாக்கினர்களின் வாய் வழியாக நம் எதிரிகளிடமிருந்து நம்மை மீட்பாரென நம்மை வெறுக்கும் அனைவரது கரங்களினின்றும் இவ்வாறு நம் முன்னோருடன் அவர் கொண்ட இரக்கத்தை நிறைவேற்றி அவர் புனித உடன்படிக்கையையும் நம் தந்தையாம் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதியையும் நினைவு கூர்ந்து பயத்தினின்று நம்மை மீட்பாரென நம் எதிரிகளின் கரங்களினின்று நம்மை காப்பாற்றுவாரென புனிதத்திலும் நீதியிலும் எந்நாளும் அவர் முன் பணிபுரிய போற்றப்படுவாராக ஆண்டவர், இஸ்ராயேலின் கடவுள். ஏனெனில் அவர் வருகை தந்து தம் மக்களை மீட்டார், எழுப்பினார் மீட்பின் வல்லமையை. தமது ஊழியனான தாவீதின் குலத்திலே. நீயோ பாலனே உன்னதரின் வாக்குரைப்பவன் எனப்படுவாய், ஏனெனில் நீ ஆண்டவருக்கு முன் செல்வாய். அவரது வழியை தயாரிக்க அவரது மக்களுக்கு மீட்பையும் பாவ மன்னிப்பையும் அறிவிக்க நம் கடவுளின் இளகிய இரக்கத்தின் பொருட்டு வானினின்று ஒரு இளஞாயிறு நம் பால் வருகை தரும். இருளிலும் மரண நிழலிலும் இருப்போருக்கு ஒளி காட்ட அமைதி பாதையில் நம் காலடிகளை செலுத்த போற்றப்படுவாராக ஆண்டவர், இஸ்ராயேலின் கடவுள். ஏனெனில் அவர் வருகை தந்து தம் மக்களை மீட்டார், எழுப்பினார் மீட்பின் வல்லமையை. தமது ஊழியனான தாவீதின் குலத்திலே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமீன். என் தந்தையும் உங்கள் தந்தையும், என் தந்தையும் உங்கள் தந்தையும், என் கடவுளும் உங்கள் கடவுளும் ஆனவரிடம் செல்லவிருக்கிறேன். அல்லேலுயா. என் கடவுளும் உங்கள் கடவுளும் ஆனவரிடம் செல்லவிருக்கிறேன். அல்லேலுயா. மன்றாட்டுகள். உலகினின்று உயர்த்த பெற்ற நம் ஆண்டவர் அனைத்தையும் தம்பால் ஈர்த்து கொண்டார். அவரிடம் மன்றாடுவோம். கிறிஸ்துவே மாட்சியின் அரசர் நீரே. ஆண்டவராகிய இயேசுவே, பாவத்துக்கு பரிகாரமாக ஒரே பலியை ஒப்புக் கொடுத்த பின் வெற்றியுடன் தந்தையிடம் ஏறி சென்றீர். நீர் தூய்மையாக்கியவர்களை என்றென்றைக்கும் நினைவுபடுத்தி அருளும். கிறிஸ்துவே மாட்சியின் அரசர் நீரே. என்றுமுள்ள குருவே, புதிய உடன்படிக்கையின் பணியாளராக வாழ்பவரும் எங்களுக்காக பரிந்து பேசுபவரும் நீரே. உம்மை கூவி அழைக்கும் உம் மக்களை காத்தருளும். கிறிஸ்துவே மாட்சியின் அரசர் நீரே.
உமது சிலுவை சாவுக்குப் பின் நீர் உம் சீடர்களுக்கு தோன்றியதால் நீர் உயிரோடு இருப்பதை அவர்கள் அறிந்து கொண்டனர். நீர் இன்று எங்களோடு இருக்கிறீர் என்ற எங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்தி அருளும். கிறிஸ்துவே மாட்சியின் அரசர் நீரே. உலகெங்கும் நற்செய்தியை பறைசாற்றும் பொருட்டு உம் திருத்தூதர்கள் மேல் தூய ஆவியை அனுப்புவதாக இன்று வாக்களித்தீர். உலகிற்கு சான்று பகரும் எங்களை தூய ஆவியின் வல்லமையால் உறுதிப்படுத்தி அருளும். கிறிஸ்துவே மாட்சியின் அரசர் நீரே. நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இறுதி மன்றாட்டு. எல்லாம் வல்ல கடவுளே, நீர் எங்களை உம் மகன் கிறிஸ்துவோடு உயிர்த்தெழ செய்திருக்கிறீர். தலையாகிய அவர் மாட்சியில் எங்களுக்கு முன் சென்ற அவ்விடத்திற்கே அவருடைய உடலாகிய நாங்கள் பற்றுறுதியினால் அழைக்கப்பட்டுள்ளோம். எனவே எங்களை தூய மகிழ்ச்சியினால் நிரப்பியருளும். உம்மகன் கிறிஸ்துவின் விண்ணேற்றத்தினால் உமக்கு நாங்கள் எத்தகைய முறையில் பயபக்தியுடனும் அன்புடனும் நன்றி செலுத்துவது என்பதை எங்களுக்கு கற்றுத்தந்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.